நான் நிரஞ்சனா நாகராஜன், இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். இங்கே சிபிஎல் கோவை பிரீமியர் லீக் இங்கே இன்றைக்கி தொடங்க போகுது, ஃபஸ்ட் எடிஷன். அண்ட் ரொம்ப பெரிய லெவலில் இதை செஞ்சுருக்காங்க. அண்ட் மொத்தம் 12 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காகவும் ஈகராகவும் இருக்காங்க. இந்த மாதிரி டோர்னமெண்ட்டு இங்கே எவ்வளோக்கு நடத்துகிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இங்கேருந்து ஒரு டேலண்ட் வெளியே வரலாம், 4-5 பேர் டிஎன்பிஎல் ஆடலாம், அங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஐபிஎல் இந்தியான்னு பெரிய லெவலில் போயிட்டே இருக்கலாம். கிரிக்கெட் எங்கே நடக்கிறத பார்த்தாலுமே எனக்கு சந்தோஷம். என்னோடய லைஃப் ஹஸ் பீன் கிரிக்கெட்டுக்கு என்ன சொல்கிறேன், ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு த கேம். ஸோ எங்கே கிரிக்கெட் பார்த்தாலும் எனக்கு அது ஒரு பிளென்டி ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் பிளென்டி ஆஃப் எமோஷன்ஸ் பிஹைண்ட் இட். ஸோ அந்த விதத்தில் இங்கே இந்த மாதிரி நல்ல செட்டப், கிரவுண்ட் இஸ் வெரி வெரி குட். விக்கெட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஹீட்லேயும் எல்லோரும் ஒரு 40-41 டிகிரிஸ் ஹீட் இருக்குது, அதையும் மீறி ஆர்கனைஸ் பண்ணி பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாடுறதுன்றது அந்த கேமுக்கு பிளேயர்ஸ் எவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சுருக்காங்கன்றதுக்கான எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த மாதிரி மேலே நிறைய டோர்னமெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கண்டக்ட் பண்ணோம். நிறைய கிரிக்கெட் க்ரோத் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே லீக் மேட்சஸ்லாம் நடக்குது. ஸோ ஐ விஷ் ஆல் த பிளேயர்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் டோர்னமெண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லா டீம்ஸுமே ஒரு நல்ல ஸ்பிரிட்டில் ஆடி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு விளையாடி இந்த டோர்னமெண்ட் இன்றைக்கி இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நான் அதே மாதிரி ஃபுல்லாக இந்த டோர்னமெண்ட் கண்டினியூ ஆகி நல்லபடியாக முடியணும்னு நான் என்னோட பெஸ்ட் விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் தி பிளேயர்ஸ். இந்தியன் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் மென்னுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் விமன் கிரிக்கெட்டுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை, கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் அட் த மொமெண்ட் தவறு. ஏன்னா கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமனுக்கு ஈக்குவல் பே தான் கொடுக்குறாங்க. அதுதான் கன்சர்னாக இருந்தது. பட் இப்போது ஒரு மென் A+ கான்ட்ராக்ட்டும் விமன் A+ கான்ட்ராக்ட்டும் ஒரே அமௌண்ட் தான். மேபி ஒரு 10-15 இயர்ஸ் பேக் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ட்ரூவாக இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து இந்தியாவில் விமன் கிரிக்கெட்டு ஒரு ரெவல்யூஷனே பார்க்குது. அவ்வளோ ஒரு க்ரோத் இருக்குது, அவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டி, நேம், ஃபேம் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இன்னும் இங்கேருந்து விமன் கிரிக்கெட் க்ரோ தான் ஆகுமே தவிர ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது. கண்டிப்பாக தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இந்திய கிரிக்கெட் அணியில் முக்கியத்துவம் தராங்க? கண்டிப்பாக தராங்க. இப்போ தயாலன் ஹேமலதா அப்படின்றவங்க கரண்ட் டீமில் விளையாடிருக்காங்க. நான் விளையாடும்போது என் கூட இன்னொரு பிளேயரும் விளையாடிருக்காங்க சேர்ந்து. என்னென்னா ஜோன் லெவல் வரைக்கும் போக முடியுது. அங்கேருந்து அவுட் அண்ட் அவுட் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணால் தான். இப்போ அனுஷான்னு ஒரு பிளேயர் நல்லா வந்துட்டு இருக்காங்க. கீர்த்தனா மும்பை இந்தியன்ஸ் விளையாடிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட் டிஎன்சிஏவும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க விமன் கிரிக்கெட்டை. ஸோ இங்கேருந்து போகிறது ஒரு பிளேயரோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் அவங்க அடுத்த லெவல் போகிறதுன்றது. டிஎன்சிஏ ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3-4 கேர்ள்ஸ் கண்டிப்பாக வருவாங்க மேலே. இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு அதிக அளவிலான முக்கியத்துவம் தரப்படுறது இல்லை அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக இல்லை சார், தட் இஸ் நாட் ரைட். ஐ திங்க் அது சும்மா சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கேம்ப்ஸ் கொடுக்குறாங்க, மேட்சஸ் முன்னாடி ப்ரீ சீசனில் ப்ராக்டிஸ் மேட்சஸ் கொடுக்குறாங்க. எல்லா பிளேயர்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ் பிளேயர்ஸ் வி டோன்ட் see எனி ட்ராபேக்ஸ் இன் த சப்போர்ட். வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் நடராஜன் பிளேஸ் கிடைக்கல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் அதை கான்ட்ரவர்சியாக பேசுகிறாங்க. கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் டெஃபினட்டாக அவர் டிசர்விங் தான். பட் 15 பிளேயர் தான் எடுக்க முடியும். இப்போ அகர்கரே சொல்லியிருக்காரு, சுப்மன் கில் அண்ட் ரிங்கு எந்த தப்பும் பண்ணலை. பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட்னு. பட் நம்ம நடராஜன் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் கண்டிப்பாக அவர் இதில் இல்லைனாலும் திருப்பி ஒரு கம்பேக் அதிக லெவலில் அடுத்த லெவலில் கொடுப்பாரு. கண்டிப்பாக அவரோட யாக்கோஸ் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா தம்பி, கொஞ்சம் லைட்டாக வைட் வச்சுட்டு. ஓகேண்ணா. அனைவருக்கும் வணக்கங்க. இந்த சிபிஎல் உருவான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 இயர்ஸ் பேக் வந்து நானு லிஜோ சாரும் ஒரு 1100 டீம் வச்சு டென்னிஸ் பாலில் மிக சிறப்பாக பண்ணணும். அதனுடைய மறுபயனாக தான் இன்றைக்கி செந்திலும் ஜெரியும் வந்து இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. இந்த சிபிஎல்லோட சீசன் 1 அதுதான் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அதை சுற்றியில் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸை நம்ம வந்து அடையாளம் காமிச்சு தமிழ்நாடு நம்ம கிரிக்கெட் டீமுக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து வந்து எடுத்து நம்ம நேஷ்னல் லெவலில் இதைய கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நம்மளுடைய எண்ணம். அதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டுக்கும் எங்கள் கூட இணைந்து 12 டீம் ஸ்பான்சர்ஸுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த மேட்சஸ் வந்து ஒரு 30 டேஸ் இங்கே 30 கேம்ஸ் இங்கே நாங்கள் கண்டெயின் பண்ண போகிறோம். மீடியாஸோடைய ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அதே மாதிரி ஸ்பான்சர்ஸோட ஆதரவும் எங்களுக்கு வேணும்.
லீமாக்கா வந்து அவங்க ஸ்போர்ட்ஸு ஜல்லிக்கட்டு எல்லா இதுக்குமே எங்கள் கூட துணை நின்று பண்ணுவாங்க. எனக்கு ரியல் எஸ்டேட்டில் எனக்கு ஆசான் வந்து மார்ட்டின் சார் தான். நான் பெரிய லெவலில் சாருக்கு பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக ஜெரியும் மீடியா ஒன் நம்ம பிரகாஷ் தான் இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து லிஜோ சார்கிட்டையும் எங்கிட்டையும் கொடுத்தாங்க. லிஜோ சாரும் நானும் இதை இணைந்து செயல்பட்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி, பிளேயர்ஸுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த இதை எடுத்துகிட்டு போய் நம்ம நேஷனல் லெவல் கொண்டு போகிற வரைக்கும் நாங்கள் கூட இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோன்னு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மொத்தம் எத்தனை டீம்? 12 டீம்ஸுங்க. எல்லாம் ஐபிஎல் எப்படியோ அதோட டிட்டோ தான் சிபிஎல். அது எப்படி லீக் அந்த மாதிரி தான்? ஆமாம், அந்த மாதிரி தான். அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அது செந்தில் சரி சார் 12 டீம்ஸ் சார் டோட்டலாக. 12 டீம்ஸ் சார் டோட்டலாக. இதை வந்து 2 பூலாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஒரு டீமும் வந்து 6 டீம்ஸாக டிவைட் ஆகி ஒரு பூல்லையும் 5 மேட்சஸ் விளாட்றாங்க. அதுலேருந்து டாப் 2 டீம்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ் போகிறாங்க அண்ட் ஃபைனல்ஸ் போகிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் மாதிரி ஐபிஎல்லில் ஃபாரின் பிளேயர்ஸ் மாதிரி லீக் பிளேயர்ஸ் வந்து 2 பிளேயர்ஸ் வந்து விளாட்றாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டீம்லேருந்து இந்த நான் லீக் பிளேயர்ஸை வந்து கைட் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இந்த பிளேயர்ஸை கூட்டிகிட்டு போகணுங்கிறது தான் அதோட மெயின் மோட்டோவாக இருந்துச்சு. ஸோ அதான். ஓகே, எப்போ ஃபைனல்? எப்போ ஃபைனல்ஸ் வந்து ஜூன் 2க்கு அப்புறமேல்ட்டு ஷெட்யூல் வந்து பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் லீக் ஸ்டேஜஸ் மேட்சஸ் தான் நடந்துருக்கு. எல்லா மேட்சுமே இங்கே தான் நடக்குது? எல்லா மேட்சஸுமே இங்கே தான் நடக்க போகுது. டே அண்ட் நைட் நடக்க போகுது. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டேஸ். நான் லீக் பிளேயர்ஸை லீக் பிளேயராக கொண்டு வரக்கான முயற்சி தான். அஃபிஷியலாக வந்து 22 yards ஆப்பில் ஸ்கோர் பண்ணுறோம். கிரிக் ஹீரோஸ்லேயும் ஃபாலோ பண்ணோம். ஸோ ரெண்டு கிரிக்கெட்டிங் ஆப்ஸ்லேயுமே இதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ எனிபடி கேன் ஃபாலோ திஸ். யூடியூப்பில் வந்து MSIங்கிற சேனலில் வந்து வி ஆர் லைவ் ஸ்ட்ரீமிங் திஸ். ஓகே. தேங்க்யூ. ஓகே மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. 12 ஓனர் சேர்மன்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணி பிளேயர்ஸ் வந்து வின் பண்ணணும் எனர்ஜியோடு இருக்காங்க எல்லாருமே. ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் விளையாண்டு நம்ம இந்தியா லெவலையும் வின் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேர்ல்டு லெவலில் போகணுன்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சூழ்நிலையில் அக்கா கிட்ட ஒரு சின்ன அப்ளிகேஷன், சீக்கிரம் ஒரு ஸ்டேடியம் கட்ட சொல்லியிருக்கிறோம். சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது முயற்சி பண்ணுறோம். உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்றோம். என்னுடைய சன்னே கணவர்கிட்ட கேட்டுட்டு முயற்சி பண்ணுறேன். நன்றி.